வெல்கம் ஹியூமன். எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமா? எஸ். வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நான் உங்கள் சைக்காலஜிஸ்ட் ராஜ்குமார் பாண்டியன். டெய்லி 7 மணிக்கு உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இது வந்து பிஹேவியர் சைக்காலஜி அப்படிங்கிற அந்த ஷோ. இந்த பிஹேவியரில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறத சைக்கலாஜிக்கல் ஓரியன்டாக நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அந்த அடிப்படையில் நம்ம எவ்வாறு மாற்றிக்கொள்வது, எந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்தால் அது சரியாக இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம டோட்டலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட்டில் நான் நம்மளுடைய அந்த பிளேலிஸ்ட் தரேன். நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேக அடிப்படையில் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற வீடியோ அப்படிங்கிறது மாட்டும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் த ரூலர் அண்ட் த லீடர். ஒரு பாஸுக்கும் ஒரு லீடருக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறது என்ன? ஒருவேளை நீங்கள் பாஸாக லீடரா அப்படிங்கிறத இப்போ நம்ம சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவோம். அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டஃப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டஃப் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் இட் குட் பி த பர்ஃபெக்ட் வீடியோ ஃபார் யூ. எஸ், போயிடலாமா? வாட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் போத் ஆஃப் தெம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஸ், ஃபஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது ரூலருக்கானது, செகண்ட் விஷயம் அப்படிங்கிறது லீடருக்கானது. ஃபஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது த கிராண்டியாசிட்டி. ஒரு பாஸுக்கு ஒரு ரூலருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யார் ஒருத்தவங்க டாமினேட் பண்ணுறாங்களோ ஒரு நெகட்டிவான ஒரு லீடர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த நெகட்டிவ் லீடருக்கு, அந்த டாக்ஸிக்கான லீடருக்கு, அந்த ரூலருக்கு எப்பொழுதுமே வந்து இந்த கிராண்டியாசிட்டிங்கிறது அதிகமாக இருக்கும். கிராண்டியாசிட்டினா என்னது? தன்னை பற்றி அதிகமாக பெருமை பெற்றுக்கொள்வது, தனக்காக மட்டும் வந்து பயங்கரமான வசதிகளை தனக்காக செஞ்சுக்கிறது, மற்றவங்க கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத யோசிக்கிறது. முக்கியமாக அந்த எம்பத்திங்கிற எதுவுமே இல்லாமல் வந்து தன்னை பற்றி அதிகமாக சிந்தித்து கொள்ளக்கூடிய, தன்னை அதிகமாக பெருமைப்படுத்திக் கொள்ள விஷயங்களை மட்டுமே அதிகமாக ப்ரியாரிட்டைஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆட்களாக இந்த ரூலர் இருப்பாங்க. தட்ஸ் அ மேட்டர். ஓகே. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லீடருக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் எம்பத்தி இருக்கும். என்றைக்கும் மற்றவர்களை பற்றி மற்றவங்களுக்கு இது எப்படி தோணும், நமக்கு இது வந்து இதை அவங்களுடைய பிரச்சனையை வந்து நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது பெரிய பிரச்சனை இல்லைங்கிறதான் தோணுது. பட் இருந்தாலும் அவங்களுடைய சைட்லேருந்து நம்ம அதை பார்க்கணும். அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை புரிந்து கொள்ளக்கூடிய எம்பத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக த பெஸ்ட் லீடர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ரூலருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்காது. ஓகே. செகண்ட் திங், த மேனிப்புலேஷன் அண்ட் த இன்ஃப்ளூயன்ஸ். ரூலர் என்றைக்கும் மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. மேனிப்புலேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், உனக்கு என்ன தேவை, என்ன வேணுங்கிறதுலாம் எனக்கு தேவை கிடையாது, அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. உங்களை எப்படியாவது தவறான வழியில் நடத்தியாவது கூட உங்களுக்கே தெரியாமல் உங்களை வந்து என்ன பண்ணுறது, உங்களை மேனிப்புலேட் பண்ணி உங்களை முழுக்க அது அந்த விஷயங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் காயப்படுவீங்க. அந்த விஷயங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பயங்கரமான ஒரு எமோஷ்னலாக பயங்கரமான ஒரு 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 பிரேக் டவுன் வரும். அப்படின்னாலும் கூட அதை பற்றி எந்த விதமான கவலையும் படாமல் இந்த ரூலர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், நீ அதை செஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான அந்த ஒரு கல்ட் லீடர்ஸ்லாம் எப்படி இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவர்கள் மக்களை பற்றியோ எந்த விஷயங்களை பற்றியோ கவலைப்பட மாட்டாங்க. தனக்கு என்ன தேவையோ அதை மக்களை மேனிப்புலேட் பண்ணியாவது அதை செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. பட் த லீடர் நாட் லைக் தட். தே வுட் பி இன் அ மோர் இன்ஃப்ளூயன்ஸ் திங்க். எஸ், மற்றவர்களை பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. தன்னுடைய திறமையை காட்டி தன்னுடைய ஸ்பீச் மூலமாக மற்றவர்களை வந்து தன்னுடைய வசீகரிக்கக்கூடிய ஸ்பீச் மூலமாகவோ தன்னுடைய திறமையை காட்டி நான் வந்து உங்களை விட முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேங்கிறத பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி நான் ஆஃபீஸ் வரேன், உங்களுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஆஃபீஸை விட்டு கிளம்புறேன், உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ததில் நான் ரொம்ப முனைப்போடு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவைங்கிறத யோசிக்காதீங்க. கம்பெனிக்கு என்ன தேவை, இந்த சொசைட்டிக்கு என்ன தேவை, அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு என்ன தேவைங்கிறத யோசிங்க, நம்ம மேலே போகலாங்கிற மாதிரியான மற்றவர்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இவர்கள் இருப்பாங்க. ஆனால் மற்றபடி இந்த கல்ப்ரிட் லீடர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ரூலர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்றைக்குமே மற்றவங்க அவங்கள பார்த்தாங்கன்னா அவங்கள பார்த்து வெறுப்பு தான் வருமே தவிர, ஒன்றும் பொறாமல் வரும், இல்லாட்டி அவங்கள பார்த்து வெறுப்பு வருமே தவிர அவர்களை பார்த்து நமக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது கண்டிப்பாக நமக்கு வராது. தட்ஸ் அ மேட்டர். ஸோ the leader is in the influencing figure. Yes, a matter. Control and the dominance. Yes, என்றைக்குமே வந்து அந்த கல்ப்ரிட் லீடர்லாம் இருக்கிறாங்களா, மீன்ஸ் கல்ப்ரிட் ரூலர்லாம் இருக்காங்களா, இந்த ரூலர் என்றைக்குமே எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து மற்றவர்களை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. எப்படியாவது அவங்கள வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வலையில் உங்களை சிக்க வச்சு உங்களுக்கு வேறு வழியே இல்லை, இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லைங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமாக அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக இந்த ரூலர் இருப்பாங்க. தட்ஸ் அ மேட்டர். பட் லீடர் அப்படிங்கிறவங்க டாமினன்ட் ஃபிகராக இருப்பாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆளாக லீடர் பொசிஷனில் இருப்பாங்க. பட் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா, உங்களை வந்து அப்படியே க்ரஷ் பண்ணி உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டு தான் ஒரு வேலையை வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. உங்களை வந்து ஒரு அன்பின் அடிப்படையில், உங்களை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஓரியன்டான ஒரு அடிப்படையில் அந்த மாதிரியான ஒரு ஆதிக்கத்தை வந்து நம்ம மேலே செலுத்தி நம்மளை வந்து ஒரு சரியான ஒரு பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. தட் குட் பி த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த லீடர். எஸ், திஸ் வாட் த ரூலர் இல்லையா, அந்த டாக்ஸிக் லீடருங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தே ஆர் த த்ரில் சீக்கிங் பிஹேவியராக இருப்பாங்க.
இந்த பாஸ் எப்படி இருப்பார், அந்த டாக்ஸிக் பாஸ் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால் தே ஆர் இன் அ த்ரில் சீக்கிங் பிஹேவியர். ஒரு விஷயத்தில் ஒரு விஷயத்தை வந்து எதுக்காக செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து அதில் எக்ஸைட்மெண்ட் ஆகிருப்பாங்க, வேறு எதுவுமே இருக்காது அதில். அது மூலமாக பல பேர் பாதிக்கப்படுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதை பற்றி எதுவுமே எந்த விதமான கவலையும் இல்லாமல் தே ஆர் இன் டு த த்ரில் சீக்கிங் மூட். தட்ஸ் அ மேட்டர். அவங்களுக்கு அது த்ரில்லாக இருக்குதா, அது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஷர் சீக்கிங்காக இருக்கா, அப்போ அதை நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. தன்னுடைய சந்தோஷத்திற்காக மற்றவர்களை அழிக்கக்கூடிய, மற்றவர்களை பற்றி எந்த விதமான கவலையும் படாத ஒரு ஒரு ஆளாக இருப்பார்கள். அவர்கள் தான் இந்த டாக்ஸிக் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரூலர். பட் லீடர்னு சொல்லக்கூடிய ஒரு குட் லீடர் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, தே ஆர் இன் ப்ரியாரிட்டைசிங் த டாஸ்க், தட்ஸ் மேட்டர். டாஸ்க் ஓரியன்ட். என்றைக்குமே வந்து ஒரு கோல் ஓரியன்டாக ஒரு டாஸ்க் எது முக்கியமோ, தனக்கு வந்து த்ரில்லை கொடுக்குதோ இல்லையோங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. இதை வந்து செய்வதன் மூலமாக எல்லாருமே வந்து பயனடைவாங்க, இதுக்காகத்தான் அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்திற்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. தட்ஸ் அ மேட்டர். அதனால் அந்த ஒரு விஷயத்தினுடைய முன்னுரிமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, தென் வாட் குட் பி த லாஸ்ட் ஒன், ஆன்டி சோசியல் ட்ரைட்ஸ் அண்ட் த ஃபார்மல் ட்ரைட்ஸ். ஒரு டாக்ஸிக்கான பாஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ரூலர் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் எந்த விதமான ஒரு எக்ஸ்டெண்டுக்கும் போகக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. ஈவன் இட் குட் பி த ஆன்டி சோசியல் திங். இந்த சொசைட்டிக்கு முரணான, கிட்டத்தட்ட ஈவன் இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட செய்வதற்கு அவங்க தயாராக இருப்பாங்க. இல்லீகலாக இருந்தாலும் பரவாயில்ல, இது எனக்கு வேணும், அந்த விஷயத்தினால நீ செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அவர்கள் உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டி விடக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. இவங்க கூடலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இவர்கள் எப்பொழுதுமே தன்னை வந்து ஒரு ஓன் போட் ஹோல்டராக தான் இருப்பாங்க. என்றைக்குமே தனக்குன்னு ஒரு போட் இருக்கும். ஓகே, அவங்க கப்பலில் வர்றது போல தான் வந்து எல்லாத்துக்கும் தோணும். பட் உண்மையிலேயே தனக்குன்னு ஒரு போட்டை வந்து என்னைக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த கப்பலை வந்து எப்படியாவது கவுத்து விட்டு அந்த போட்டில் நம்ம எஸ்கேப் ஆகிட்டே இருக்கணும். இந்த கப்பலுங்கிறது நமக்கு எக்ஸைட்மெண்ட்டை வந்து நம்ம கொடுக்குற வரைக்கும் தான். அந்த எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது அதை வாங்கிட்டு நம்ம பெஸ்ட்டாக தனியாக ஓடிடணும்னு சொல்லக்கூடிய எஸ்கேப்பிங் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய, எஸ்கேபிசம் செய்யக்கூடிய ஆளாக இருப்பாங்களே தவிர என்றைக்குமே நம்மை காப்பாற்றக்கூடிய ஆளாக இந்த ஒரு டாக்ஸிக் பாஸ் என்பவர்கள் இருக்கவே மாட்டாங்க. அவர்கள் ஆன்டி சோசியல் ட்ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. பட் லீடர் தே ஆர் இன் அ ஃபார்மல் ட்ரைட்ஸ். ஃபார்மலாக ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியினுடைய ஒரு லீடராக இருக்காங்கன்னா அவர்கள் அந்த ஒரு விஷயத்திற்கு என்னென்ன குணநலன்கள் வேணும் அந்த குணநலன்களை கொண்ட ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆளாக இருப்பாங்களே தவிர அவர்கள் அதற்கு மேலே ஒரு இன்ச்சு கூட போக மாட்டாங்க. தட்ஸ் அ மேட்டர். ஓகே, அண்ட் ஃபியர் அண்ட் அரகன்ஸ். எஸ், இது வந்து கண்டிப்பாக இந்த ஒரு டாக்ஸிக் பாஸுக்கு இருக்கக்கூடிய, ஒரு ரூலருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். என்றைக்குமே அவர்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமில் வந்து இந்த விஷயம் எப்படியாவது நமக்கு ஏற்ற மாதிரி நடக்காமல் போயிருமோங்கிற ஒரு ஃபியர் அப்படிங்கிறது உள்ளே பயங்கரமாக இருக்கும். அந்த ஃபியர் உள்ளே இருக்கிறனாலேயே வெளியே வந்து என்ன காட்டியவங்க தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொண்டு பயங்கரமான ஒரு அரகன்சி அப்படிங்கிறது அவங்களுடைய பிஹேவியரில் இருக்கும். நீ நாசமாக படாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ வந்து இந்த விஷயத்தை செஞ்சே கொடுத்தாகணும், உனக்கு வேறு வழியே இல்லை, நான் விதிக்கப்பட்ட கட்டளை என்பது தான் சாசனம், அதுதான் விதி, அதை தவிர வேறு எதுவும் கிடையாது, அதை பொழுதனைக்கு நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன், அதை பற்றி நீ கவலையே படக்கூடாது, நான் என்ன சொன்னேன்னா அதை செய், உனக்கு அது ஒரு பலனை கொடுக்குமா கொடுக்காதங்கிறத பற்றி ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். அந்த ஒரு அரகன் பிஹேவியர் அப்படிங்கிறது மற்றவர்களை வந்து பயங்கரமாக வந்து ஒரு புல்லிங் தேர் லெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து மற்றவர்களை காலை வாரக்கூடிய ஒரு விஷயங்களை அவர்கள் எப்பொழுதுமே செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. இவங்க பக்கத்தில் நிற்கும் பொழுது யூ ஸ்டார்ட் டு ஃபீல் நத்திங். நம்ம எதுவுமே இல்லாத ஒரு ஆள் எங்கிட்ட ஒரு வந்து மாட்டிக்கிட்டோண்டாங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். தட்ஸ் அ மேட்டர். இந்த மாதிரி ஆட்கள் கூட வந்து இந்த மாதிரியான பிஹேவியர் இருக்கக்கூடிய ஆட்களோட நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செய்து எங்கிட்ட ஓடி போயிருங்க. அந்த ஆட்களை விட்டு பல கிலோமீட்டர் தள்ளி போயிருங்க. தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அவங்களால ஏதாவது ஒரு ட்ராப்பில் நீங்கள் மாட்டினீங்க, அந்த ட்ராப்லேருந்து எப்படியாவது வெளில வந்து இந்த விஷயத்துலேருந்து எப்படிலாம் தப்பித்துக் கொள்வது அப்படிங்கிறத பாருங்கள். இவங்களோட எப்பொழுதுமே உங்களுடைய லைஃபையோ உங்களுடைய ப்ரொஃபஷனலையோ உங்களுடைய பிஸ்னஸையோ தயவு செய்து நீங்கள் ஷேர் பண்ணி கொள்ளாதீர்கள். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஹூ இஸ் அ குட் லீடர் அப்படின்னா நோ ப்ரீ ஆக்குபைடு. அவர்கள் இந்த மாதிரி தனக்கான விஷயங்களுக்காக தனக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆளாக கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஒரு மறைமுக நோக்கம் கொண்ட ஒரு ஆளாக என்றைக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களை பொறுத்தவரை தே ஆர் வெரி கிளியர். ஐ கேம் ஃபார் த டாஸ்க். இந்த ஒரு குரூப் டாஸ்க்குக்காக நான் வந்திருக்கிறேன், அந்த விஷயத்தை செய்கிறதுக்காக உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேனே தவிர எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு மறைமுகமான ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. தே குட் பி த குட் லீடர். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, இந்த மாதிரியான லீடர்ஷிப் ஓரியன்டான உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்களை நீங்கள் உங்களை வந்து ஒரு லீடர்ஷிப் உங்களுக்குள்ள கூடிய லீடர்ஷிப்பை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அதுவும் சைக்காலஜி ஓரியன்டாக ட்ரெயின் பண்ணிக்கணும், அதுக்கு இந்த மாதிரியான ஒரு
அப்டாக்கில் எனக்கு இருக்குது, சில மாதிரியான தடைகள் இருக்குது, அந்த தடைகளை தாண்டி இந்த மாதிரி எமோஷனல் பேரியரை தாண்டி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்குள்ளே வளர்த்துக்கணும். இல்லை எனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியே வளர மாட்டேங்குது, ஏன் அப்படிங்கிறதே தெரில, நானும் நிறைய புக்ஸ் படித்து பார்க்குறேன், பட் சைக்கலாஜிக்கலாக என்ன நான் ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியது இருக்கா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த நம்பரை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். தட்ஸ் நாட் அ மேட்டர். த்ரூ த ஆன்லைன் செக்ஷன் மூலமாக, த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் செக்ஷன் மூலமாக இந்த மாதிரி எந்த மாதிரி எமோஷனல் அப்டாக்கிள் எல்லாமே வந்து உங்களை தடை பண்ணி வச்சுருக்குங்கிறத பார்த்து அதிலிருந்து வெளிவந்து உங்களை ஒரு குட் லீடராக மாற்றுவதற்கான நிறைய வழிகள் என்பது சைக்காலஜியில் இருக்கிறது. தட்ஸ் அ மேட்டர். ஸோ இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம். தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட்.